கடகராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம் பார்க்க போகிறோன்னா, மே மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அது விபரீதமான விஷயங்கள்லாம் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும், என்னென்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வைகாசி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களும் சிறப்பான விஷயங்களும் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த பதிவின் மூலியமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். வைகாசி மாதம் அப்படின்னாலே சிறப்பான மாதமாக சொல்லப்படுது. அதாவது முருகன் அவதரித்த மாதம் தான் இந்த வைகாசி மாதம். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல சனி தன் இருப்பை நிலை நிறுத்துறாரு. செவ்வாய் மேச வீட்டில் ஆட்சியாக இடம் பெறுறாரு. சுக்கிரன் கடக வீட்டில் இருக்கார். சூரியன் ரிஷப வீட்டில் இருந்து இந்த காலகட்டம் முழுவதுமே தனது சஞ்சாரத்தை தொடங்குவதே வைகாசி மாதம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிரன் குரு உச்சமாக இருக்கக்கூடிய கடகத்தில் வந்து அமர போகிறாரு. கேது சிம்ம வீட்டிலும் ராகு பகவான் கும்ப வீட்டிலும் இருக்க போகிறாங்க. இந்த கிரக நிலைகள் கடகராசினருக்கு என்ன விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும், சனி பகவானால் என்ன மாதிரி விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றதை தெளிவாக பார்க்கலாங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவானால் பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்க போகுது. இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் என அனைத்து விதமான மாற்றமும் நல்ல மாற்றமாகவே ஏற்பட போகுது. மேலும் படபடப்பு, முதுகு தண்டுவடம், கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் ஒரு வருடத்திற்கு மிகுந்த கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயங்களிலுமே சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நினைப்பதை தவிர்த்து கொள்ளணும். அதற்காக கோபப்படுவது, வேலை ஆட்களை திட்டுவது போன்றவற்றை தவிர்த்து கொள்ளணும். கோபத்தை தவிர்ப்பது நன்மையை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். எதிரிகளை மிக சாதாரணமாக எடை போடுவதை தவிர்த்துக்கோங்க. பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கடைபிடிப்பது ஏற்றத்தையும் நன்மையையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் விஷயத்துலையும், துணைவி விஷயத்துலையும், உறவுகள் தொடர்பான விஷயங்கள்லையும், பெற்றோர் என அனைத்து விஷயங்களிலுமே அற்புதமான ஏற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. யாருக்கு உதவி செஞ்சாலுமே கவனமாக செய்வது நல்லது அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. இதுவரைக்குமே இருந்து வந்த சணலங்கள் நீங்கும். அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மாகாண்கள் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் கிடைக்கும். மேலும் தொட்டது துவங்கக்கூடிய நல்ல காலகட்டமாக உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். விரயங்கள் அதிகரிக்கும் என்றாலுமே அதற்கேற்றாற் போல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். வீடு மாற்றம், வேலை தொடர்பான இடமாற்றம் போன்ற விஷயங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு 90% அமைஞ்சிருக்கு. கடுமையாக உழைச்சாலுமே அதற்கான பலன் தாமதமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சிறிய அளவு வருத்தம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும். பணவரவு இருந்தாலுமே செலவுகள் அதிகரிக்கும். ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உறவினர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்லிணக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தோடு சுற்றுலா அல்லது மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு. வேலை மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் அதிகரிக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முன்னேற்றங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாராட்டு அதிகமாக கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய நல்ல நல்ல வாய்ப்புகளும் கௌரவமும் கிடைக்கும்.
பெண்களுக்கு பொருளாதார நிலை திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உடல் நலத்தில் மட்டும் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மன அமைதியையும் நல்ல பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவு கடகராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணுங்கள், நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கடகராசியில் இருக்கக்கூடிய 4ஆம் பாதம், அதாவது புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மே மாதம் 26 வரைக்குமே விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் கூட அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் மனதில் தெளிவு இருக்கும். உடலில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். நோய் நொடி என்றிருந்த நிலை மாறப்போகுது. எதிர்ப்பு, வம்பு, வழக்கு என்பதெல்லாம் இல்லாமல் போக போகுது. மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும். ராகுவால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்க போகுது. திடீரென நல்ல நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரும். பொன்பொருள் சேர்க்கை சேரும். மே 26 முதல் ஜென்ம ராசிக்குள்ளே உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பதால் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும். மன பயம், குழப்பம் எல்லாமே விலக போகுது. ஒரு பக்கம் அலைச்சல் இருந்தாலுமே அதற்கேற்ற பணமும் உங்களுக்கு கிடைக்கும். நேற்றைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக தவமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த விஷயங்களும் நடக்கும். சிலருக்கு பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் வருவதோடு மட்டுமல்லாமல் திருமண நாளையும் குறிப்பீங்க. இன்னும் சிலருக்கு சொந்த வீடு அமையும். சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு கிடைக்கும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். பெண்கள் நிலையில் ஏற்பட்ட பிரச்சனை, உடல்நிலையில் தோன்றி வந்த பாதிப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஆரோக்கியமாக நடைபோடுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக ஆகும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்கும். மாதம் முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் குறைவில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். தம்பதிக்குள்ளே இணக்கமான நிலை இருக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுடைய எண்ணம் பூர்த்தியாகும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 6, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் மே 20, 21, 29, 30, ஜூன் 2, 3, 11, 12. செய்ய வேண்டிய பரிகாரம் மீனாட்சி அம்மனை வழிபட நினைத்த வேலைகள் நடக்கும். மேலும் நிதானமாக செயல்பட்டாலும் நினைத்ததை முடிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் யோகத்தை அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது சனி பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் செல்வாக்கு உங்களுக்கு சனி பகவானால் உயரப்போகுது. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை உருவாகும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க உங்களிடம் சமாதானம் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை மாறப்போகுது. வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரம் ஏதாவது இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும். செய்து ஒரு தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வரும். கையிருப்பு அதிகமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எடுத்த முயற்சி எல்லாமே வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை கிடைக்கும். சொந்த வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்பட போகுது. மேலும் மே மாதம் 27 வரை புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் மனத்தெளிவு இருக்கும். உறவினர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்ட லோன் கைக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். பெண்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். மூத்த குடிமகளின் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 20, 26, 29, ஜூன் மாதம் 2, 8, 11. செய்ய வேண்டிய பரிகாரம் அக்னீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் விலகும். செல்வாக்கு உயரும். எடுத்த வேலைகளை உறுதியாக இருந்து வெற்றி அடைந்து வரும். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையை அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் மே 27 வரைக்கும் சாதகமாக சஞ்சரிப்பதால் கையில் பணம் புரளும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர் அதிகமாக ஆதரவு கிடைக்கும். வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் இழுப்பறியாக இருந்து வந்த ஒப்பந்தம் இப்பொழுது நல்லபடியாக நடந்து முடியும். தடைப்பட்டு வந்த வேலை எல்லாமே நடக்க போகுது. மாதம் முழுவதுமே உங்கள் தன குடும்பாதிபதியான சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரியவர்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு தேடி வரும்.
மனதில் நிம்மதியான நிலை இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே வெற்றியாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி நிறையவே கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். சனி பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உடல்நிலை சீராக இருக்கும். எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய அளவுக்கு நிலை மாறப்போகுது. குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் மட்டும் நிதானம் ரொம்ப தேவை. அவசரப்பட்டு யாருக்குமே எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. இந்த நேரத்தில் யாரையும் எடுத்தெறிந்து பேசவும் வேண்டாம். குடும்பத்தினரை அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். குரு பகவானின் பார்வை இந்த காலகட்டம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் தடைப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து ஏற்படும். அதிர்ஷ்டக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை சேரும். குடும்பத்தில் நிம்மதி நிலைத்திருக்கும். விவசாயிகள் காலநிலை அறிந்து செயல்படுவது அவசியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது. மேலும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 20, 23, 29 மற்றும் ஜூன் மாதம் 2, 5, 11, 14. செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகவதி அம்மனை வழிபாடு செய்ய நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வேலை எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளை நம்ம சந்திர பகவானுடைய ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த 24ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானால் விபரீதமான விஷயங்கள்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.